மக்களே, ஹாப்பி மாட்டு பொங்கல் அனைவருக்கும். ஸோ நம்ம கட்டுத்தலேருந்து மாட்டை ஓட்டிகிட்டு வரோம் குட்டைக்கு. இப்போ மாடு மாடெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இது ஐயன், என்னோட ஐயன், அது பெரியப்பா. ஸோ அவங்க மாட்டை வந்து இப்போ கழுவிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு வடச்செடி வச்சு தான் கழுவிட்டு இருக்கிறோம். ஸோ அது எப்போ பிடிச்சி தண்ணி இங்கேயே இருக்குது. நம்ம வருஷம் அது மழை பெஞ்சுன்னா தண்ணி இந்த குட்டை நம்பிடு. எப்போவுமே ஃபேமிலியோட இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நாங்கள் கழுவுவோம். ஸோ இப்போ கழுவி முடிச்சு இதேமாதிரி நம்ம வந்து கழுவ போகிறோம். ஒவ்வொன்றா கொண்டு வரணும். வா வடியா வடியா வீர தமிழன்னு காட்டுவாங்களாமா. போது போது வாங்க ஐயா, குளிர் எடுத்துக்கு. போது வாங்க குளிர் எடுத்துக்கு. ஓகே மக்களே, இப்போ மாடில் கழுவி வச்சு அடுத்து ஆட்டுக்குட்டி இருக்குது, தூக்கி உள்ளே போட போகிறோம். ரோஸு மணி எல்லாம் வரவே இல்லை. ஏங்கத்த பப்பியும் ரோஸும் வரவே இல்லை. அடுத்து வந்து ரெண்டு ஜீவன் வந்து உள்ளே இருக்குது. ரோஸும் மணியும் உள்ளே இருக்கிறாங்க. ரோஸும் பப்பி பப்பி. ஸோ அங்கே போய் மோட்டர் தண்ணி போட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கழுவுறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்கே வருமானங்கள்லாம் பயங்கரமாக அத்துட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அங்கே போய் கழுவ போகிறப்போ. பாய் சொல்லு. ஹாய் பாய். கையில் கட்டி சீம்பில் கொஞ்சம் போட்டோம்னா அப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்குள்ள கரும்பு கயிறு எல்லாம் மாற்றிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பில் கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா மாட்டு பொங்கல் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிடும். அப்புறம் பாட்டி வந்தாங்கன்னா பொங்கல் வச்சாங்கன்னா பட்டி பொங்கல், பெரும்பொங்கல் என்றாலைக்கு பட்டிகிற மாட்டுப்பொங்கல் இனிதே நிறைவேறிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி வெளியே கூட்டு போகல. ஏன்னா இங்கேயே வந்து குளியல் போட்டாச்சு. ஏன்னா அங்கே கூட்டு போய் சளிக்கு இது பிடிச்சிச்சுன்னா அம்பாயிரம் அப்படின்ட்டு ஸோ இங்கேயே வாத்து விட்டாச்சு. போ குளிச்சுட்டு விட்டுக்கிறாங்க. ஸோ மணி வந்து காணட்டான், அவுத்துட்டு போயிட்டான். மணியை பிடிச்சி குளிக்க வைக்கலான்னு பார்த்தா மணி விட்டாம்பரு ஓட்டம் ஓடியே போயிட்டான். அப்புறம் சாயந்தரமாக வந்துட்டான். ஓகே மக்களே, ஸோ நம்ம என்ன போயிருக்கோன்னா கன்னிமாறு 7 கன்னிமாறு சாமி நம்ம எடுத்து வைப்போம். ஸோ எப்பவுமே மாட்டுப்பொங்கல் எடுத்து வைப்போம். ஸோ இந்த தாட்டியாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எத்தனை எடுத்துக்கிறீங்க? போதும் வந்து சைஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு நாங்கள் இப்போ வரிசையாக தப்பு குளம் கட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ 1 2 3 4 5 6 நானா கூட்டுறேன். சரி இதெல்லாம் கழுவிட்டு இன்னும் கீழே அரிசாக நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினா வேலை முடிஞ்சுது. அம்மா அந்த கழுசல்ல மக்கள் இந்த கட்டு வண்டி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ வந்து அப்பா இந்த கட்டு வண்டி வாங்கிட்டு இருந்தார். ஒரு 500 மீட்டருக்கு அப்போ போய் தண்ணி கொண்டு வரணும். ஸோ அதனால அந்த கட்ட வண்டி அப்படியே இருக்குது சென்டிமெண்ட்டாக. இது வந்து தாத்தா ஐயன் வந்து எங்கள் ஐயன் வாங்கினார். முதல்ல இருந்து அப்படியே பாரம் ஓட்டின வண்டி, நெல் கொண்டு வரக்கு, ஸோ குப்பை கொண்டு வரக்கு காட்டுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து தேங்காய் கொண்டு வரனா முதல்ல இதில் யூஸ் பண்ணோம். இப்போ என்னாச்சுன்னா இப்போ சென்டிமெண்ட்டாக வச்சுட்டாங்க. அப்படியே அப்பா வாங்கினதும் ஐயா வாங்கினதும் என்னாச்சுன்னா அப்பா வந்து பெயிண்ட் அடிச்சு சரி இது வாங்க என்ன ஒரு ஞாபகமும் இருக்கட்டு அப்படின்னு சொல்லி இது வீட்லேயே இருக்குதுங்க. இப்போ எதுவும் ஒர்க் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ எல்லாமே வண்டி தான் வாங்கிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ சென்டிமெண்ட்டுக்கு வாங்கினங்காட்டி அப்படி இருக்குதுங்க. இப்போ யார் வீட்லையும் இது மாதிரி நிறையா வீட்டில் நிறுத்தி வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் இடம் இல்லாமல் விற்றுருக்கலாம். ஸோ யார் வீட்டில் இது மாதிரி இருக்குது, யார் வீட்டில் விற்றுட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொண்டு போய் இப்போ அங்கே நிறுத்தி மோட்ரு போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூட்டி நல்லா புழுதியாக இருக்குது. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணி திரும்ப கொண்டு வந்து நிறுத்த போகிற மக்களே. அதுதான் பண்ணிட்டு அந்த ஒர்க்கு போயிட்டுருக்குது. இது
சரிங்கப்பா. ரேட் 66 ஒரு 4 ரூபாய் போடுவாங்க. கட்டவா வச்சுக்கிறியா? இருக்குதுங்க. கட்டவா வச்சுக்கிறீங்களா? இருக்குது. பாட்டி ஓடுவாங்க அத்தனை பாக்கு. போதும். தீவாதர்கள் 10,000 போதும். போதுமில்ல? வீட்டில் வச்சுக்கிறீங்களா? இன்னும் பத்துலேயே கண்ணன் சமையல் வச்சுக்கிறீங்களா? மயிலே உண்டாங்க. நம்ம வீட்டில் பத்தி குச்சியில் இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பழம் மட்டும் பஞ்சாமரத்துக்கு பெயருக்கு கடைசியாக பொங்கல் முடிச்சுட்டு பண்ணுவோம். ஸோ அது வந்து பழம் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து மாமனார் மாமியார் வராங்க. அவங்களுக்காக பலகாரம் செய்கிறதுக்கு இப்போ போய் பஜ்ஜி மாவுலாம் வாங்க போகிறோம். பஜ்ஜி மாவு வாங்க போன இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் கோலப்பொடி இருந்துச்சு. சரி மாட்டு பொங்கலுக்கு எப்படி இருந்தாலும் கோலமெல்லாம் போடுறோம், மங்களகரமாக இருக்குது அப்படின்னு காட்டி சரி கீதை அப்படின்னு பாக்கெட் 5 ரூபா காட்டி ஒரு 10 பாக்கெட் எடுத்துட்டாங்க. கோலத்தை எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு தேவையான அப்பளம் பஜ்ஜி மாவுலாம் வாங்கிட்டு ஸோ கிளம்பலான்னு பார்த்தா தம்பி ஸ்நாக்ஸ் வேணும்னா சரி 2 பிஸ்கட் போடுறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்கட்லேயே எடுத்து போட்டு ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் கீதமாக கிளம்பிட்டு பில்லை போட்டுட்டு மக்களே இப்போது கட்டுத்தார வேலையெல்லாம் பயங்கர மும்மரமாக போயிட்டு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற குச்சி ஸோ அந்த கலசல்லாம் வந்து ஆயாவும் அப்பாவும் எடுத்து போட்டுட்டுருக்குறாங்க. ஸோ தெரியுதுங்களா? இங்கே தெரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு புது துணியெலாம் போட்டு வந்துடுறேன். பாட்டியும் புது துணி போட்டு வந்துடுவாங்க. பாட்டு அம்மா அப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டி நிறுத்திக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் பூஜை எல்லாம் பண்ண போகிறோம், பொங்கல் வைக்க போகிறோம். மாட்டு வண்டியில் கொண்டு அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சா வேலை முடிஞ்சுது. வாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். மக்களை கொம்பு கயிறு மாற்றியாச்சு. அடுத்தது மூக்கணங்கயிறு மாற்றுது இப்போது. ஸோ நரம்பு நூல்லேருந்து மடி நம்ம காட்டன் நூலில் மாற்றுறோம். தெப்ப குழம்பு கட்டியாச்சு. சுற்றி கோலம், பூஜை சாமானம், கன்னிமாறு, ஸோ கரும்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. அபினித்து இங்கே நடந்து வாங்க பக்கத்தில். ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே மக்களே, கோலம் போட்டாச்சு. அரிசி ஓட்டிங்களா? பாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற்றி பொங்கல் பொங்கி வர போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசி போட்டுருவாங்க. ஸோ கோலம் பார்த்தீங்கன்னா ஸோ கீதாவும் பெரியம்மா பொண்ணு போட்டுருக்குறாங்க. பக்கத்தில் கிருஷ்ணந்து ஐஸ் சொல்லி. ஸோ கிருஷ்ணந்த வாட்சை பிடிங்கி தான் அப்படின்னு குட்டிக்கு கட்டி வைக்கிறோம். அவங்க பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஸோ அடுத்தது மாட்டுக்கெல்லாம் தலைகயிறு வந்து அப்பா மாற்றிட்டு இருக்கிறாரு. தலைகயிறு மூக்கணங்கயிறில் மாற்றி சிந்தாமணியில் கொடுத்த புடவை தான் அம்மா கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. என்னங்க பூ குடிக்க எங்களையெல்லாம் விட்டு நீங்கள் குளிச்சிட்டீங்க? குளிக்கவே இல்லையா? சூப்பர். நாங்களும் பூ குடிக்க அக்கா தான் குடிக்கல. இன்னும் சிந்தாமணியில் கொடுத்தீங்க. இது சரி பண்ணி தானே கொடுத்தாங்க. ஸோ மணியெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிறாரு. ஆடெல்லாம் ரெடி. ஓகே மக்களே, இப்போ பொங்கல் பொங்கி நமக்கு கீழே உழுவ போகுது. இது வந்து ஒவ்வொரு சாங்கியும் சொல்லுவாங்க. கிழக்க உழுவுறது, மேற்க, வடக்க, தெக்க அப்படின்னு. இதில் எந்த சைடில் உழுவக்கூடாது? ஓகே, எந்த பக்கம் வேணாலும் உழுகலாம் மக்களே. 4 மூளை நமக்கு நல் மூளை தான். மேலே ஏறிட்டியா? சரி, தெப்பக்குளம். தெப்பக்குளம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும்னா, நம்ம மாட்டு சாணத்தில் சுற்றி இது மாதிரி கட்டி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதில் காவிக்கல் அப்புறம் இன்னும் 2 3 செய்வாங்க. இதை சுற்றி அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கன்னிமார் வச்சுருப்பாங்க. கம்பல்சரி கன்னிமார் இருக்கணும். ஸோ அப்புறம் தென்னீர், அப்புறம் பத்தி குச்சி, ஸோ அதுக்கப்புறம் வாவாரந்தலை, கரும்பு, மஞ்சள், ஸோ பூவு, எலுமிச்சம்பழம், அதெல்லாம் மாந்தலை எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே வந்து உள்ளே என்னென்ன உட்காந்து தெப்பக்காலத்தில் காவிக்கல், மஞ்சள் பொடிலாம் ஊற்றுவோமாம்மா. ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எந்த பக்கம் உழுவுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு உளுந்துருக்கு. தை பொங்கல், மாட்டு பொங்கல். பொங்கல் பொங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த அரிசி கழிஞ்ச தண்ணிக்கு பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே போட்டு
ஸோ நல்லா எரிப்பாங்க. அப்போ தான் வந்து பொங்கல் வந்து பொங்கி வரும். ஸோ பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து சுடுதண்ணி ஒரு குண்டால இறச்சி வச்சுட்டு அரிசி வந்து உள்ளே போடுவாங்க. ஸோ அப்புறம் பொங்கல் ஆனதுக்கப்புறம் வச்சுருவாங்க. ஸோ ஒரு 4 மணிக்கு சேவெல்லாம் நீக்கி விட்டா உடனே எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் தெப்ப குளத்தில் படைக்கிறதுக்கு சாணி காட்டி முடிக்கிட்டு இருந்தோம். மக்களுக்கு எத்தனை பேர் வந்து இது முதல்ல நாங்கள் மாட்டுப் பொங்கல் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நமக்கு வேலையின் காரணமாக டவுனுக்கு போனவங்க நிறைய பேர் மாடு வச்சுட்டு நிறுத்திருப்பாங்க. சில பேர் மாடு வச்சுட்டு பொங்கல் வைக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இது மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க இல்லை செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் ஈரோட்டிலேருந்து உங்கள் அருண். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பூஜையை கண்டினியூ பண்ணுவோம். மக்களே பெயிண்ட் தான் அடிச்சுட்டு இருந்தால் பெயிண்ட் அடித்தா ஹீட் ரொம்ப அதிகமாக வருதுன்னு இப்போ காஃபிக்கல் பூச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 3 வருஷமாக காஃபிக்கல் தான் பூசிட்டு இருக்கிறேன் மாட்டுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மாட்டு பொங்கலுக்கு காஃபிக்கல் பூசுறீங்களா இல்லை பெயிண்ட் அடிக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாட்டுக்கு இப்போது காவைக்கல் அடித்து திமில் ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம பட்டி டிங்கிறீங்க ஒர்க் பார்த்துட்ருக்குறோம். காயந்துட்டி அம்மனே இருக்க மாட்டாங்க 2 பேர். ஸோ அந்தளவுக்கு கொம்பு அப்படி ஈவினிங் டைம் இல்லாதனால சீக்கிரம் அதிகமாக வருது, துடைக்கிற அப்படி பண்ணிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பொங்கல் எடுத்து கீழே வச்சுட்டு பொங்கல் தேசாவை சூட்டை விளக்கி வச்சுருவாங்க. ஸோ இல்லைன்னா அது ரொம்ப கரியாயிரும், விளக்க முடியாது. அதனால் சூட்டை விளக்கி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். இந்த காலத்தில் அப்படி செய்வாங்களா? டக்குன்னு இப்போ செஞ்சுருவாங்க. ஸோ ஒரு சிலர் சரி கடைசியாக செஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் பாட்டி வந்து இப்போயே முடிச்சுட்ருவாங்க. ஆனால் அந்த வேலை அப்பப்போவே. ஸோ மஞ்சள் கலர் பிள்ளையார், வெத்தலை காம்பு, அருகம்பில், படப்பு, வெத்தலை எல்லாம் ரெடி. பிள்ளையாரெலாம் கழுவியாச்சு. ஸோ ஐயன் வந்து சாட்டையம்மை ஆம்பரை கத்தி எலும்பு சொன்ன கொண்டாந்துட்டாங்க. ஸோ 2 பேர் வந்து கோலம் போட்டாங்க. 2 பேர் வீங்க தான். இது ஆய் சொல்லிடு. ஸோ மணிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா காவைக்கல் பூசி விட்டாச்சு. குஷி ஆயிட்டான். ஸோ எங்கள் பட்டி எல்லாத்துக்கும் கட்டுத்தறி ஃபுல்லாக காவல்காரர் அவர் தான். மாட்டு கொம்புக்கெல்லாம் காவிக்கல் பூசினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற நம்ம 2 ரோஸுக்குமே ஜிம்மிக்குமே காவிக்கல் பூசிட்டு அடுத்தது ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் இருந்தது. ஸோ ஆட்டுக்குட்டிக்கு கொம்பு இல்லாததுக்கெல்லாம் உடம்பு ஃபுல்லாக காவிக்கல் வந்து அப்பா பூசி விட்டார். ஸோ ஒரு 3 ஆடு நம்மக்கிட்ட போயிருக்கு. ஸோ 3 ஆட்டுக்குமே காவிக்கல் நல்லா சுத்தமாக பூசி விட்டார். ஸோ அடுத்த நாள் ஓட்டி பண்ணது தெரியும், அல்லது எங்கே தெரியும், சிலர் பெயிண்டில் அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு வருவேன். ஸோ அப்புறம் லீவ் டைமில் ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்களே, பொட்டு போடுற ஒர்க்கு போயிட்டு இருக்குது இப்போ. ரைட், பெத்த அழகு. மாடு பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நின்றுருக்கு. ரொம்ப கூட்டமாக வந்தோம்னா அது என்ன நாம் மிரண்டு நம்ம மாடு மிரண்டு. ஸோ மிரலுக்கு இல்லாமல் அவங்க வந்து பயம் இல்லாமல் இருந்தாங்கன்னா மாடு ஒன்றும் பண்ணதுக்கு கம்முன்னு தான் இருக்குது. இந்த சாணியில் வரவங்கலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து என்ன ஆகுனா அப்படி போய் வருவாங்க. அது என்ன ஆகுனா அது ஈட்டி விளக்குற மாதிரி ஆகி போயிருங்க. ஓகே, சூப்பர். போதுங்களா? டைம் ஓடலைப்பா. மக்களை எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க, மாமனார் மாமியார்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டான டைமு இப்போ 7 ஆயிடுச்சுங்க. ஸோ படப்பெல்லாம் 3 படம் போட்டு பொங்கலில் வச்சு ஐயம் வந்து சாம்பிராணி போட்டு சூடு பற்றி வச்சு ஸோ தீவாதாரம் காட்டினார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாட்டுக்கள் வந்து பண்ணோம் நம்ம வீடு பண்டங்களுக்கு. ஸோ அதெல்லாம் போய் நமக்கு தீவாதாரம் காட்டிட்டு வந்துட்டுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாம்பளும் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டோம். சுட்டு வச்சிருப்போது வாயில்.
தீட்டம் போடுறேங்க நான் மேடு வைக்கிறேன் கழுத்துக்கு வைக்க கூடாதுங்கிறாங்க எல்லாத்துக்கும் கழுத்துக்கும் வச்சுங்காட்டி எல்லாரும் பேசினாங்க தீபாவளி கட்டி நாமளும் சாமி கும்பிட்டு திணிட்டதுக்கப்புறம் வாவூசனம் தைவூசனம் காட்டுவாங்க எங்கள் ஊர் வழக்கப்படி. வாவூசனம் தைவூசனம் முடிச்சுட்டு மாட்டுக்கு வந்து படப்பு வைப்பேங்க. பொங்கல் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால என்னென்னா பொங்கல் வந்து ஆற வச்சுட்டு பழம் இருந்தது, பழமெல்லாம் வந்து alla மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லாவே சாப்பிடுச்சு. ஏன்னா மற்ற நாளில் கொடுப்போம், அதனால வந்து நல்லாவே சாப்பிட்டுருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம மணிக்கு வந்து அந்த பொங்கல் சாப்பாடு பிணைஞ்சு வச்சங்காட்டி அது நல்லா சாப்பிட்டுக்குச்சு. ஸோ பழமும் சாப்பிடும், அதனால் பழத்தோடு பிணைஞ்சு வச்சங்காட்டியும் மணி வந்து சாப்பிட்டாப்புல. ஸோ அதாவது அப்புறம் வந்து சாப்பிட்டு நாங்களும் பொங்கலில் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ நாட்டு சக்கரை பழம் பொங்கல் சாப்பிட்டு கரும்பு வெட்டினாங்க. கரும்பு வெட்டி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் சளியெல்லாம் இருந்தது, இருந்தாலும் கரும்பு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கரும்பு வந்து சூடு தான், அதனால கரும்பு சாப்பிட்டு ஸோ சேவண்டியில் அடித்தோம். சேவண்டி கண்டிப்பாக ஊருக்குள்ள அடிப்பாங்க. ஸோ அதை பித்தாளை சேவண்டியில், இந்த வெண்கலம் சேவண்டியில் நான்லாம் சின்ன வயசில் பயங்கரமாக அடிப்பேன். இது மாதிரி நல்லா ரெண்டு சவுண்டு இருக்குது. பக்கத்து வீட்டில் லெசிலியாக இருக்குது. என்னென்னா பெரியப்பா பங்காளியில் இருப்பாங்கல்ல, பங்காளி வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை ஆகுதா இல்லை நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. ஸோ இந்த சேவண்டி சவுண்டு கேட்டால் தெரியும், பக்கத்துல எல்லாம் பொங்கல் ஆயிடுச்சு, ஸோ இல்லைன்னா நம்ம வீட்டில் தான் பொங்கல் ஃபஸ்ட் ஆகுது இல்லை லாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த சவுண்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ எல்லோரும் கரும்பு சாப்பிட்டு, இந்த கரும்பு எப்போ போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியில் கொடுத்த கரும்பு தாங்க. ஏன்னா கரும்பு யாரும் சாப்பிடமான்னு சொல்லி தான் வாங்கலை, இல்லை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம சில நிறையா வாங்கியிருக்கலாம். ஸோ பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. ஏன்னா அந்த கூட்டத்தோடு சாப்பிடும்போது 10 இருந்துச்சுன்னா பொங்கல் இருக்கிறதே வேறு லெவலில். ரொம்ப ஒன்றுனா தான் நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. இது மாதிரி 10 சாப்பிடாம 10 சாப்பிட்றது. நான் கடைசி சாப்பிடு, நீ அம்மா கீதாக்கு கொடுங்கம்மா வாங்கி. பத்தில் சரி நான் அப்புறமே சாப்பிட்டுக்கோ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இது எங்கள் ஊரில் பட்டி பொங்கல் இல்லை பெரும்பொங்கல் சொல்லுவோம். ஸோ அது நைட் ஈவினிங் டைம் ஆயிரும். காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் தான் வைப்போங்க. ஸோ மாடெல்லாம் கழுவி விட்டு மாட்டு வண்டி ஆடு மாடெல்லாம் கழுவி ஸோ அதை வெண்பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி ஸோ அந்த தெப்பக்குளம்லாம் சொல்லுவாங்க, சாணியில் வந்து தெப்பக்குளம் கட்டி அதை சுற்றி மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி அந்த காவிக்கல்லில் மாட்டுக்கு பூசி அந்த கொம்புக்கெல்லாம் பூசி சுற்றி வச்சு பொட்டு போட்டு நமக்கும் பொட்டு போட்டு மாட்டு வண்டிக்கெல்லாம் பொட்டு போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி படையல் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் போட்டு வந்த எங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் அந்த வெண்பொங்கல் வந்து பழம் நாட்டுச்சக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு வந்தவங்களுக்கு சாமி முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்து முடிச்சிடுவோம். பிரசாதம் கொடுத்தோடனே பூஜை முடிஞ்சது மக்களே. ஸோ இது மாதிரி தான் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் இதுபோல் கொண்டாடி இருப்பீங்க. ஸோ இப்போ கொண்டாட முடியாமல் இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம